அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 340 பாடல் 338. உடுக்கை மருந்து உறையுள் உண்டியொடு இன்ன கொடுத்து குறை தீர்த்தல் ஆற்றி விடுத்து இன்சொல் ஈயாமை என்ப எருமை எரிந்து ஒருவர் காயக்கு உலோபிக்குமாறு. ஒரு மனிதனுக்கு ஒருவன் நல்ல உடை, அவனுக்கு தேவையான மருந்து, அவன் தங்குவதற்கான இடம், வயிறு நிரம்ப சோறு இவற்றையெல்லாம் அளித்து விட்டான் என்ற போதிலும் இன்சொல் பேசாமல் இவற்றை செய்தான் என்றால் அவன் அந்த உதவி செய்தவருக்கு என்ன செய்திருந்தும் பிரயோஜனம் இல்லை. எருமையை வாங்கி சமைக்க வேண்டும் என்று எருமையை வாங்கி வெட்டிவிட்டு அதற்குரிய பதார்த்தங்களை சேர்ப்பதற்கான காய்கறிகள், மிளகாய், முட்டி, மசாலா பொருட்களை சேர்ப்பதற்கு கஞ்சப்படுவானால் எப்படி அந்த சமையல் சரியாக வரும்? ஏனென்றால் மிகப்பெரிய எருமையையே வாங்கியிருக்கிறான் சாப்பாடு செய்ய வேண்டும் என்று அறுத்து, அதற்குரிய பொருட்களை சேர்த்தால் அல்லவா அது மனமாகவும் குணமாகவும் நாக்குக்கு ருசியாகவும் இருக்கும். அதுபோலத்தான் என்னதான் ஒருவனுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்திருந்தாலும் கூட இன்சொல் கூறாமல் செய்த உதவியானது வீணானது என்று சொல்லுகிற பாடல். கொடைக்கு கொடையாக தர்மமாக செய்வதற்கு கூட இன்சொல் இன்றி அமையாதது என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல். உதவி செய்வதால் மட்டும் போதாது, செய்கிற உதவியை முகமலர்ச்சியோடும் இன்சொல்லோடும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல். மீண்டும் பாடலை பார்ப்போம். உடுக்கை மருந்து உறையுள் உண்டியொடு இன்ன கொடுத்தும் குறை தீர்த்தல் ஆற்றி விடுத்து இன்சொல் ஈயாமை என்ப எருமை எரிந்து ஒருவர் காயக்கு உலோபிக்குமாறு. நன்றி, வணக்கம்.